2025ல ஸ்டார்ட் பண்ணலனா ஃபோக்கஸ் பண்ண முடியாது, எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ட்ரை டு ஸ்டார்ட் ஸ்டடி வித் மீ. ஒன் திருக்குறள், எய்தற்கரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். மீனிங்கை வீடியோக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஹாய், ஹலோ எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் சேனல். மை நேம் இஸ் ரவீனா. I am a RRB aspirant trying to create consistency, discipline, focus in my studies. ஆர்ஆர்பியில் வந்துட்டு நிறைய டைப் ஆஃப் கேட்டகரிஸில் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. அதில் வந்துட்டு நான் வந்து பேராமெடிக்கல் கேட்டகரிஸில் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்ட்டுக்கு நான் படிச்சிட்ருக்கேன். ஸோ இதில் நிறையா இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டல் கிளியர் கான்செப்டாக நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் பிஃபோர் கெட்டிங் லேட், let's get into the video. And if you have any doubts in this video, you have leave your doubts in the comment section. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு குட்டி இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் வந்து சொல்வேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஆர்ஆர்பியோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அண்ட் சிலபஸ் எப்படி இருக்கும் இதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்ஸாம் என்ன, எப்படி அது கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த பேட்டர்ன் எப்படி, சிலபஸ் எப்படி இருக்கும், ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் தென் வி வில் கோ டு இன்டு த ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம போக முடியும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட ஆர்ஆர்பியோட ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ எக்ஸாமில் வந்துட்டு இதோட பேட்டர்ன், சிலபஸ், மார்க் சிஸ்டம் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, எவ்வளோ மைனர் கொஷின்ஸ், மேஜர் கொஷின்ஸ் வருது, ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ ஓகே, நம்ம இப்படி தான் படிக்க போகிறோம், ஒரு மார்க் சிஸ்டம் தெரிஞ்சுன்னா அப்போ இவ்வளோ மார்க்ஸ்க்கு நம்ம இவ்வளோ எடுத்தால் நம்ம ஒரு போஸ்டிங் லெவல் போகலாம் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் கிளியர் கான்செப்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது அப்படின்னா we will take மைண்ட் மேப் ஃபார் தி சப்ஜெக்ட்ஸ், எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் மேப் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பியோட இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லிடுறேன். ஆர்ஆர்பிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் பற்றி அவேர்னஸ் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பேராமெடிக்கல் கேட்டகரிஸில் நிறையா போஸ்ட் இருக்குது. நர்சிங் இருக்குது, ஃபார்மசிஸ்ட் இருக்குது, நிறையா கிரேட் 1, கிரேட் 3, இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், லேப் டெக்னீஷியன், இந்த மாதிரி நிறையா போஸ்டர்ஸ் இருக்குது, அவைலபிள் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்டாக எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதுவும் பேராமெடிக்கல் கேட்டகரிஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. ஸோ அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இது மூலமாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த இயர் படிக்க முடியலன்னா கூட யூ கேன் ப்ரிப்பேர் ஆன் நெக்ஸ்ட் இயர். ஸோ ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயருமே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம், எல்லா வருஷமுமே. இப்போ இந்த இயர் உங்களால் ஃபோக்கஸாக படித்து முடிச்சு உங்களால் போஸ்டிங் வாங்க முடியலன்னா நெக்ஸ்ட் இயர், இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அப்படி தானே எவ்ரி இயர் வந்து உங்களுக்கு ஆனுவல் பிளானர் விட்டுட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்ஆர்பியிலும் எவ்ரி இயர் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஸ்டடீஸ் ஆரம்பிங்க. ஸோ ஆர்ஆர்பியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது. ஆர்ஆர்பி சென்னை, ஆர்ஆர்பி மும்பை, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த ஜோன்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுள், நான் இந்த ஜோன்ஸில் நான் எக்ஸாம் அப்ளை பண்ணி நான் இந்த ஜோனில் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா நீங்கள் எந்த ஜோன் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்கும். 100 கொஷின்ஸில் அவுட் ஆஃப் 70 கொஷின்ஸ் ஃப்ரம் ஃபார்மா பார்ட். ஸோ அந்த ஃபார்மா பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட சிலபஸ் என்ன எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஆஃப்டர் தட் நான் சொல்கிறேன். அண்ட் 30 கொஷின்ஸ் ஃப்ரம் நான் ஃபார்மா. இந்த 70 கொஷின்ஸில் 7 ஃபார்மா பார்ட்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஃபார்மா பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து பேச்சுலர் டிகிரி பிஃபார்ம் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டில் ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து அப் டு 8th செமஸ்டர் வரைக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்களோ ஸோ அது எல்லாமே சேர்ந்து ஒரு சிலபஸாக கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் வந்து ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட ஃபார்மா பார்ட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதுதான். பிஃபார்மில் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேருந்து 8th செமஸ்டர் வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்களோ ஒரு சப்ஜெக்ட் விடாமல் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க வந்து ஒரு சிலபஸாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நான் ஃபார்மா பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து யூபிஎஸ்சி லெவலில் இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம். ஒரு வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இந்த ஃபார்மா பார்ட் எப்படி படிக்கிறது அண்ட் நான் ஃபார்மா பார்ட் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன். அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபார்மா அண்ட் நான் ஃபார்மா பார்ட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்ஸோட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதோட பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே வந்துட்டு இதுதான். ஸோ ஓகே, லெட்ஸ் கோ டு இந்த ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். தயவு செஞ்சு ஐயோ இவ்வளோ சிலபஸ் பார்த்தோன்னே இவ்வளோ சிலபஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம். எல்லாமே விச் இஸ் ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸின்னு நினச்சோம்னா அது ஈஸி, நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சா அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எப்போவுமே சிலபஸ் பார்த்து பேனிக் ஆகாதீங்க, டோன்ட் பேனிக். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிவ்யூ த சிலபஸ் தரோலி. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சிலபஸை ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டடான டாபிக்ஸ் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக படித்தாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஹவு டு ப்ரிப்பேர். நீங்கள் வந்து ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு தனியாக சிலபஸும் அண்ட் நான் கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு தனியாக சிலபஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். எப்படி சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணணும் அந்த எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் அதோட வெப்சைட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஆர்ஆர்பி வெப்சைட்டை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம், மெயிலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் ஹேவ் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஓகே, ஸோ ப்ரிப்ரேஷன் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
சிலபஸ் ஓவர்வியூ பண்ணுறீங்களா? இப்போ வந்து சிலபஸ் ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்களா? படிச்சுட்டு சப்ஜெக்ட்டில் அதாவது சிலபஸில் பார்த்தீங்கன்னா எது மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எது மைனர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மேஜர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மைனர் சப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபார்மா பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, நான் ஃபார்மா பார்ட் எடுத்துக்காதீங்க. ஃபார்மா பார்ட்டில் எது மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எது மைனர் சப்ஜெக்ட்ஸ், மேஜர் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதினாலுமே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் யூ ஷுட் ரிவ்யூ தி சிலபஸ் தரோலி. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, எது எது மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எது எது மைனர் சப்ஜெக்ட்ஸ் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்மசி பொறுத்த வரைக்கும் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரு காலமாகவும் மைனர் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஒரு காலமாகவும் போட்டு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபார்மா பார்ட்டை இப்போதைக்கு தொடாதீங்க. ஃபஸ்ட்டு மேஜர் பார்ட் அதாவது ஃபார்மா பார்ட் மட்டும் தொடுங்க. மேஜர் பார்ட் மைனர் பார்ட்டில் லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். ஸோ லாஸ்ட் இயர் 2024 ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமோட கொஷின் பேப்பர் இருக்கு இல்லையா, லாஸ்ட் இயரோட ஆர்ஆர்பி எக்ஸாம் அந்த கொஸ்டின் எடுத்து கொஷின்ஸ் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், ஆன்சர் பண்ணி பாருங்கள். அதோட ஆன்சர் கீ பக்கத்தில் வச்சுக்கோங்க. 10 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு டவுட் தப்புனா ஓகே தப்பு. நிறையா சிலபஸ் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன மைனர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேஜர் சப்ஜெக்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாக்னசி இது எல்லாமே மேஜர் சப்ஜெக்ட்ஸ். மைனர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூட்டிக்ஸ்லேருந்து டெரைவ் ஆன சப்ஜெக்ட்ஸ் லைக் இப்போ இண்டஸ்ட்ரியல் ஃபார்மசி, ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிக்ஸ் இது எல்லாமே வந்து மைனர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போது நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மைனர் சப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்லையோ ஒரு வேர்ட் ஃபைல்லையோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் போட்டு வச்சதுக்கப்புறம் லாஸ்ட் இயரோட ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஷின்ஸ் புரியுதா, கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் ஆன்சர்ஸும் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் கீ கூட செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு 10 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி வந்திருக்கு, அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் பேப்பரை ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் கொஷின் பேப்பர் ஓவர்வியூ பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம ஃபுல்லாக கொஷின் பேப்பரை ஓவர்வியூ பார்க்கும்போது எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மகாலஜியில் 10 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஃபார்மசூட்டிக்ஸில் 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்ம எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபார்மசூட்டிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ வெதர் நம்ம வந்து எந்த ஒரு கோச்சிங் கிளாஸும் போகலை, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும், நம்ம வீட்டிலருந்தே படிக்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு வீட்டிலேருந்து படிப்பாங்க, ஒர்க் போயிட்டு படிப்பாங்க, அண்ட் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிவிட்டு படிப்பாங்க. ரொம்ப வருஷமாக படிக்காத அவங்க லைக் ஏதாவது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், அவங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனாலும் அவங்களோட ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கலாம், அவங்க கூட படிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த வே ஆஃப் ஸ்டடி வந்து ரொம்ப இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இப்படி தான் படிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்காங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நீங்கள் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு கரெக்டான ஒரு டைம் வந்து நீங்கள் ஷெட்யூல் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒர்க்குக்கு போகலாம், அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டடீஸ் பார்த்துக்கிட்டே சைட் பை சைட் படிக்கிறவங்களாகவும் இருக்கலாம். ஸோ உங்களோட டைம் அண்ட் உங்களோட சுச்சுவேஷனுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டடீஸை வந்து கொண்டு வரணும். ஒரு ஃபார்மா பார்ட்டில் நீங்கள் இப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ ஹாவ் டு ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பாக யூ வில் ஸ்கோர் இன் தி ஃபார்மா பார்ட். நெக்ஸ்ட் வி வில் கோ டு த நான் ஃபார்மா பார்ட். நான் ஃபார்மா பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அரித்மெட்டிக், ஜென்ரல் ரீசனிங் இது 4 டாபிக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். ஸோ இந்த 4 டாபிக்ஸ்லேருந்து 30 கொஷின்ஸ் வரும். அந்த 4 டாபிக்ஸ் மீன்ஸ் ஜஸ்ட் அந்த 4 டாபிக்ஸ் படிக்கணும். அந்த ஃபோர் டாபிக்ஸ்லையும் இப்போ ஜென்ரல் அரித்மெட்டிக் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 சப் டாபிக்ஸ் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7 சப் டாபிக்ஸ் இருக்கும். அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 7 சப் டாபிக்ஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 3 சப் டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம நிறையா படிக்கணும் இல்லையா. ஸோ இந்த நிறையா படிக்கிறது ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இதில் வந்து 30 கொஷின்ஸ் ஃப்ரம் நான் ஃபார்மா பார்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நம்ம படிக்கணும். அண்ட் இந்தியன் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, தென் அதுக்கப்புறம் நிறையா வேர்ல்டில் என்னென்ன நடக்குது, அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக யார் என்ன வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறையா இது நம்ம படிக்கணும். ஜென்ரல் அவேர்னஸ் லைக் இது யூபிஎஸ்சி படிக்கிற மாதிரி. யூபிஎஸ்சியில் ஜென்ரல் சயின்ஸ் எப்படி படிக்கிறாங்க, யூபிஎஸ்சியில் ஜென்ரல் அவேர்னஸ் லைக் படிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்களேன். டிஎன்பிஎஸ்சியில் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிப்பீங்க, ஜிகே படிப்பாங்க. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது அதில் தமிழில் கொடுத்துருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. புவியியல், நேஷ்னல் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. ஸோ அதை பார்த்துருப்பாங்கல்ல, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, சயின்ஸு, மேக்ஸ் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய படிப்பாங்க. அது ஃபுல்லாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்
இங்கிலீஷ்லேயும் படிப்பாங்க, தமிழ்லேயும் படிப்பாங்க. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் தமிழில் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யூபிஎஸ்சிலேயே அதே சிலபஸ் விச் வில் கன்வெர்டட் இன்டூ இங்கிலீஷில் இருக்க இந்தியன் ஜியாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஸோ யூபிஎஸ்சியில் நம்ம இந்த மாதிரி இந்தியன் பாலிட்டிலேருந்து என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்கணும். இல்லை நான் ஃபார்மா பார்ட்லேயே நான் தரவா இருக்கேன் அப்படின்னா ஓகே. பட் இருந்தாலும் நான் ஃபார்மா பார்ட் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் கண்டிப்பாக வந்து ஒரு கட் ஆஃப் லெவலுக்கு நீங்கள் வர முடியும். ஜென்ரல் அவேர்னஸில் இருந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். தென் அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, மென்ஸ்ட்ரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்மா பார்ட்டை தரவு பண்ணணும். அதுக்கப்புறம் நான் ஃபார்மா பார்ட் படிக்கணும். இது ரெண்டும் சேர்ந்து நான் படிக்கணும். ரெண்டும் சேர்ந்து படித்தா மட்டும்தான் அவங்க வந்து கண்டிப்பாக ஆஃப் லெவலுக்கு வர முடியும். ஜென்ரல் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஸோ இது எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா சிபிஎஸ்சி சிலபஸ் தான் ஃபுல்லாக படிக்கணும். என்சிஆர்டி புக்கு அப் டு 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி அந்த புக்ஸ் வந்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸ் இதெல்லாமே நீங்கள் கவர் பண்ணலாம். அண்ட் மேக்ஸ் வந்து மோஸ்ட்டாக ஆர்ஆர்பிக்குன்னு தனியாக நிறையா யூடியூப் சேனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆர்ஆர்பி மேக்ஸுக்கு, ஆப்டிடியூடுக்கு, ஜிகேக்கு எல்லாத்துக்குமே வந்து தமிழில் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு நான் ஃபார்மா பார்ட்டில் எனக்கு இப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி புக்ஸ் படிக்கலாம் அண்ட் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அதை அப்லோட் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து இந்த வீடியோ என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சனோ ஸோ அது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். நான் எதுவும் மறக்கல. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் in this video, you can leave your doubts in the comment section. Okay. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மா பார்ட்டில் எப்படி படிக்கலாம், ஃபார்மா பார்ட் இது வந்து நான் இப்போ சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ, எப்படி படிக்கிறது ஒரு ஓவர் தான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து படிக்கலாம், ப்ரிப்ரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் ஃபார்மா பார்ட்க்கு தனியாக ஒரு வீடியோவும் நான் ஃபார்மா பார்ட்க்கு தனியாக ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து கைட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். நான் வீடியோக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குரல் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த குரலுக்கான மீனிங் நான் லாஸ்ட்டில் சொன்னேன்னு சொல்லியிருந்தேன். டைம் வரும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, ஒரு நல்ல டைம் கிடைக்கும் போது நீங்கள் இந்த விஷயத்தை நான் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம் கிடைக்கும் போதே அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக டைமை யூஸ் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போதே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு முடித்து சக்ஸஸ் அடையணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டைம் கிடைக்குது, படிக்கணும்னு இருக்கும்போதே கண்டிப்பாக படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோ ஃபர்தர் ஃப்யூச்சரில் வரும். ஓகே. ஸோ படிங்க, படிச்சுட்டே இருங்க, படிச்சுட்டே இருக்கும். ஓகே. Thank you. Bye bye. Take care, guys.